ஐயா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் வட்டம் வந்திருக்கோம். ஒரு அற்புதமான சிவாலயம் பார்க்க வந்திருக்கோம். ஒரு பழமையான சிவாலயம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிக பழமை வாய்ந்த ஆலயமானது பென்னேஸ்வர மடம். பென்னேஸ்வர மடம் அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சுவாமி பென்னேஸ்வரர், அதாவது பனை மரத்துக்கு அடியில் தானாக சுயம்புவாக உற்பத்தியானது. பெண்ணைக்கு அடியில் ஈஸ்வரர் இருந்தனால பென்னேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி பேர். ராஜகோபுரம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் மிக உயரமான ராஜகோபுரம் இங்கே தான் இருக்குது. 2000 ஆண்டுகள் பழமையான கோயில். ராமேஸ்வரம் போகாதவங்க இங்கே வந்து திதி கொடுக்கலாம். திதி கொடுக்குறாங்க. சிவாய நம, சிவாய திருச்சிற்றம்பலம், எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது. ஐயா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் வட்டம் வந்திருக்கோம். ஒரு அற்புதமான சிவாலயம் பார்க்க வந்திருக்கோம். ஒரு பழமையான சிவாலயம். அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பென்னேஸ்வர மடம்னு ஒரு ஊர் பேர் ஐயா. அந்த ஊருக்கு தான் இப்போ வந்திருக்கோம். பழமையான சிவன் ஆலயம் வந்திருக்கோம். பழமையான இந்த கல்வெட்டெல்லாம் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. வாங்க கோயிலுக்குள்ளே ஐயா. இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம். அழகான ஒரு சிவன் ஆலயம் பார்க்க வந்திருக்கோம். இதான் கோயில் ராஜகோபுரம் ஐயா. இதான் என்ட்ரன்ஸு. அழகாக இப்போ கோயில் உள்ள போகிறோம். பென்னேஸ்வர மடம் ஐயா, ரொம்ப அற்புதமான ஒரு சிவாலயம். அதுதான் இப்போ பார்க்க வந்திருக்கோம். நிறைய நாக சிலைலாம் வச்சுருக்காங்க இந்த கோயிலில். கோயில் உள்ள நுழையிறதுக்கு முன்னே நாகர் சிலை வச்சுருக்காங்க அரச மரத்தடியில். அதான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம். இப்போ தான் நம்ம கோயில் உள்ளே வந்துட்டோம். இப்போ கருவறை உள்ளே போகிறோம் ஐயா. கருவறை உள்ள படம் எடுக்க அனுமதி இல்லை. அதனால வெளியேருந்து நம்ம படத்தை காமிக்கிறோம் பாருங்கள். அதான் பென்னேஸ்வரர் மடம்னு சொல்கிறாங்க ஐயா. அற்புதமான ஒரு சிவாலயம், பழமையான சிவன் கோயில். அந்த காலத்தில் மன்னர்கள் கட்டப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க. அந்த கோயில் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க. போய்ட்டு ஒவ்வொரு சாமியாக பார்ப்போம். சரி ஐயா. இப்போ கோயில் உள்ள வந்துட்டோம். இப்போ அற்புதமான ஒரு விநாயகர் சிலையை பார்த்துட்டு இருக்கிறோம் ஐயா. விநாயகர் தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஐயா இந்த கோயிலில் கல்வெட்டு இருக்குது பாருங்கள் ஐயா. கல்வெட்டு இருக்குது. தமிழ் தான் எழுதியிருக்காங்க ஐயா கல்வெட்டெல்லாம். அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துடலாம் வாங்க ஐயா. அப்புறம் நம்ம தட்சிணாமூர்த்தி பார்க்குறோம் ஐயா. இப்போ நம்ம சீதை, ராமர், லட்சுமணர், ஆஞ்சநேயர் அந்த சிலையை பார்த்துட்டுருக்கிறேன் ஐயா. இப்போ ஐயா சக்தி கணபதி பார்த்துட்டுருக்கிறேன் ஐயா. சக்தி கணபதினு போட்டிருக்காங்க. சக்தி கணபதி தான் இப்போ பார்த்துட்டுருக்கிறேன் ஐயா. இப்போ அடுத்து நம்ம அற்புத லிங்கம் பார்க்க போகிறோம் ஐயா. அடுத்தது ஐயா நம்ம ஆனந்த லிங்கம் பார்க்குறோம் ஐயா. ஆனந்த லிங்கம்
அடுத்தது ஐயா மங்கள பிரதலிங்கம் நம்ம பார்க்குறோம் ஐயா. ஒவ்வொரு லிங்கமாக நம்ம பார்த்துன்னு போகிறோம் ஐயா. கோயிலை சுற்றி நிறைய சிலைகள் லிங்கங்கள் வச்சுருக்காங்க. அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க ஐயா. அடுத்து நம்ம ஐஸ்வர்ய லிங்கம் பார்க்குறோம் ஐயா. அடுத்தது பூர்ணலிங்கம் பார்க்குறேன் ஐயா. அடுத்தது அம்பாவை பார்க்குறோம். ஸ்ரீ வேதநாயகி அம்பாள் சன்னதி பார்க்குறேன் ஐயா. அது அம்மாவை பார்த்துருக்குறேன் இப்போது. அடுத்தது நம்ம வள்ளி முருகன் தெய்வானியை பார்க்குறோம். ஐயா அடுத்து நம்ம லிங்கோத்பவர் பார்க்குறோம் ஐயா. நம்ம லிங்கோத்பவர் ஐயா, இந்த லிங்கோத்பவருக்கு ஒரு ஒரு பேர் உண்டு. எப்பவுமே பழமையான சிவன் கோயிலில் தான் இருக்கும். இப்போ கட்டுற கோயிலெல்லாம் இருக்காது ஐயா. 1000 வருஷம் 2000 வருஷம் ஆன கோயில் தான் இந்த லிங்கோத்பவர் நம்ம பார்ப்போம். அப்படியே வாங்க கோயிலை சுற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம அடுத்து வந்து நம்ம பிரம்மாவை பார்த்துன்னுக்குறோம் ஐயா. பிரம்மாவை பார்க்குறோம். அடுத்து வந்து நம்ம சண்டிகேஸ்வரர் பார்க்க போகிறோம் ஐயா. சண்டிகேஸ்வரர் பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம துர்கையை பார்க்குறோம் ஐயா. துர்கை தான் பார்த்துன்னுக்குறோம் ஐயா. அடுத்து நம்ம நாகநாத சாமி பார்க்குறோம் ஐயா. ராகு கேது வச்சுருக்காங்க. நம்ம அதையும் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். பழமையான நந்தி பார்க்குறோம் ஐயா. பழமையான நந்தி பார்க்குறோம். அற்புதமான சிலைகள் பண்ணியிருக்காங்க பாருங்க ஐயா. இப்போ நம்ம அடுத்து கோயிலை பார்க்குறோம் ஐயா. அழகான ஒரு நந்தி பார்க்குறோம் ஐயா. ஐயா இந்த கோயில் பெரிய ஒரு அற்புதம் என்னென்னா 3ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட கோயில். இந்த இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த வழியாக தான் மாசி மாதம் மக நட்சத்திரம் வர அன்னைக்கு சூரிய வெளிச்சம் வந்து சாமி மேலே படுதுன்னு சொல்கிறாங்க ஐயா. ஐயா இப்போ நம்ம விநாயகர் சன்னதியை தான் பார்த்துன்னுக்குறோம் ஐயா. விநாயகர் சங்கடஹர இது தெற்கு பத்தாப்பில் அதிகமான பிரதிஷ்டப்படுது. தெற்கு பத்தாப்பில் இருக்கிறது சங்கடஹர கணபதி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சங்கட சதுர்த்திக்கும் நைட்டு 9:30 மணிக்கு தான் இங்கே பூஜை. நிலவுக்கு தீபாவளி பண்ண போனால் பிள்ளையாருக்கு அபிஷேகம். சங்கட சதுர்த்தி சேர்ந்து இப்போ அரஹர நம பார்வதி பதகே அரஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிக பழமை வாய்ந்த ஆலயமானது பென்னேஸ்வர மடம். பென்னேஸ்வர மடம் அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சுவாமி வந்து பென்னேஸ்வரர். அதாவது பனை மரத்துக்கு அடியில் தானாக சுயம்புவாக உற்பத்தியானது. பனைக்கு தமிழில் பெண்ணைன்னு ஒரு பேர் உண்டு. பெண்ணைக்கு அடியில் ஈஸ்வரர் இருந்தனால பென்னேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி பேர். மடன் வந்ததுக்கு காரணம் எடுத்துட்டிங்க அப்படின்னா 8 ராஜாக்கள் 20 வருஷம் வந்து ஆண்டிருக்காங்க. வீரநரசிங்கன், விஜயராகோபதி, வீரகுலோத்துங்கன், அதியமான், ராஜராஜ சோழன், கலிங்கத்து பரணி பாடல் இருக்குது, ஜெயங்கொண்ட சோழன், விடுகாதகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாக்கள்லாம் வந்து இங்கே தங்கியிருந்து போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ராஜாக்களுக்கு ஆசிரமம் மாறுது. ஆசிரமத்துக்கு மறு பேர் மடம். அதனால் ஊர் பேர் மடன் வந்ததுக்கு காரணம் அதுதான். சுவாமி பேர் பென்னேஸ்வரர், ஊர் பேர் மடம். பென்னேஸ்வர மடன் வந்ததுக்கு காரணம் அதுதான். அதே போல் ஆறு, கோவில், மலை இது 3 இருக்கிறது சிறப்பு. தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் இருக்காது. ஆறு இருந்தால் கோவில் இருக்கும், அல்லது மலை இருந்தால் மலையில் கோவில் இருக்கும். திருவண்ணாமலை பார்த்திங்க அப்படின்னா மலையில் கோவில் இருக்குது பக்கத்தில்.
இங்கே பவானி போனீங்கனாலும் ஆற்று ஓரத்தில் கோவில் இருக்கும், ஆனால் மலை கிடையாது. ஆறு கோவில் மலை எங்கேயும் இல்லை. அந்த மாதிரி சிறப்பு இங்கே. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ராஜகோபுரம் வந்து கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் மிக உயரமான ராஜகோபுரம் இங்கே தான் இருக்குது. அதே போல் கோவில் வந்து தெற்கு வாசல் இருக்கும். ஏன் தெற்கு வாசல் இருக்குன்னா, அந்த 3ஆம் குலத்துங்க சோழன் தான் இந்த கோவில் கட்டினது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் கட்டினாங்க. அப்படி கட்டும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த 3ஆம் குலத்துங்க சோழன் கட்டின கோவில் ஃபுல்லாகவே தெற்கு வாசலாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ வாஸ்து பார்க்குறோம் இல்லையா, வீட்டுக்கெலாம் வாஸ்து பார்க்குறோம், அந்த மாதிரி அந்த ராஜாக்களுக்கு அந்த தெற்கு வாசல் தான் விசேஷம். அதனால் இங்கே பார்த்திங்கனாலும் தெற்கு வாசல் தான். காரிமங்கலம், தீர்த்தமலை, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேலூரில் கோட்டை கோவில் சிவன் இருக்கும், அதுவும் பாருங்கள் தெற்கு வாசல் தான். ஒசூர் சந்திரசூடேஸ்வரர், பழையப்பேட்டை கபீஸ்வரர், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தெற்கு வாசல் தான் இருக்கும். ஏன்னா சோழர்கள் காலத்து கோவில் எல்லாமே அந்த சோழர்கள் காலத்தில் இது கட்டப்பட்டது. அடுத்தது ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா பிள்ளையார் இருக்கும். பிள்ளையார் தெற்கு பத்தாப்பில் இருப்பார். அதியமான் பிரதிஷ்டை பண்ணது. ஏன் அப்படின்னா அந்த ராஜகோபுரத்துக்கு ஏற்றாப்பில் பிள்ளையார் தான் இருக்கும். ஏன்னா சங்கடஹர கணபதினு சொல்லிட்டு பேரை வச்சுருக்காங்க. அதியமான் பிரதிஷ்டை பண்ணி ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்திக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிலவுக்கு தீபாரம் 9:30 மணிக்கு நிலவுக்கு தீபாராதனை வரும். நிலவுக்கு தீபாராதனை பண்ண அப்புறம் தான் சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் முடிகிறது 11:30 மணி ஆகும். ஒவ்வொரு சங்கடஹர கணபதி எடுத்தீங்கன்னா அந்த கோர்ட்டு கேஸு வழக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் போக்கக்கூடிய சங்கடஹர கணபதி. அடுத்தது பார்த்திங்கன்னா சுவாமி பென்னேஸ்வரர் சுயம்பு தானாக உற்பத்தியானது. ஒரு பனை மரத்துக்கு கீழே தானாக உற்பத்தியானதுனால சுயம்பு அப்படின்னு சொல்லிட்டு. சுயம்புக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா பவர் அதிகம், அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும் சுயம்புகள்லாம் பார்த்திங்கன்னா. அதனால் இங்கே பென்னேஸ்வரர் பார்த்திங்கன்னா அந்த காலத்து சிறப்பு வாய்ந்த சிவலிங்கம் இது. அடுத்தது அம்பாள் பார்த்திங்கன்னா வேதநாயகின்னு இருக்கும். வேதநாயகி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஈசான மொழியில் தனி சன்னதி இருந்தது. அப்போ அந்த ஈசான மொழியில் வந்து வேதங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்துருந்தாலாம். தேவாரம், திருவாசகம், திருப்பாவை, சிவபெருமானுக்கு தேவையானது எல்லாமே வேதங்களை கற்றுக் கொடுத்ததுனால அதனால் வேதநாயகி அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் பேர். அப்படியே சுற்றி வந்தீங்க அப்படின்னா துர்க்கை இருக்கும். துர்க்கையில் பார்த்திங்கன்னா சம்ஹாரம் மன்றமாக இருக்கும். என்ன சம்ஹாரம்னா மற்ற இடத்துல துர்க்கை பார்த்திங்கன்னா எருமை வாகனம் இருக்கும், இங்கே பார்த்திங்கன்னா சம்ஹார மன்றமாக இருக்கும். அதுக்கு எடுத்துட்டிங்களா அந்த சம்ஹார மன்றமாக இருக்கும். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ராஜாக்கள் எல்லாம் வரணம் செய்வாங்க. அதாவது இந்த தன் கழுத்தால் தன் வெட்டின சிலைகள், அப்புறம் கண் அறுத்து ஓமம் பண்ண சிலைகள், அந்த மாதிரி இசைப்பாடகர் சிலைகள், புலிக்குத்தான் சிலைகள், இந்த மாதிரி சிலைகள் எல்லாமே இந்த கோவிலை சுற்றி வெளியில் இருக்குது. 32 சிலைகள் இருக்குது. அதில் 2 தருமபுரி மியூசியத்தில் இருக்கும், 2 கிருஷ்ணகிரி மியூசியத்தில் இருக்கும். போக மற்ற சிலைகள் எல்லாமே இங்கே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த துர்க்கை கிட்ட ஓங்கார குண்டம் பண்ணி இதெல்லாம் பலி கொடுத்த சிலைகள், நவகுண்ட சிலைகள்னு சொல்லுவாங்க. அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா சம்ஹார மன்றமாக இருக்கும் துர்க்கை. அஷ்டாபுஜ துர்க்கைன்னு சொல்லிட்டு 8 கை இருக்கும், சம்ஹார மன்றமாக இருக்கும் துர்க்கை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால். அந்த துர்க்கை கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த சோழர்கள் வந்தாங்கன்றதுக்கு சிம்பிள் இருக்கும் இல்லையா, இசைப்பாடகர் சிலை, அதாவது புலி சின்னம் இருக்கும். சோழர்கள் சின்னம் புலி சின்னம், செங்கோல் இருக்கும். அந்த செங்கோலும் புலி சின்னமும் அந்த துர்க்கை கிட்ட இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. அப்புறமா அந்த மாதிரி கல்வெட்டு நிறைந்த கோவில் இங்கே தான் இருக்குது. நம்ம மாவட்டத்தில் கல்வெட்டு அதிகமாக இருக்கிற கோவில் இதுதான் விசேஷம். அதே போல் பார்த்திங்கன்னா மாசி மக நட்சத்திரத்துக்கு சூரிய வழிபடும். கிழக்கு பார்த்து சந்து இருக்கும். அந்த சந்து வழியாக சிவலிங்கத்துக்கு வந்து நந்தி கொம்பில் பட்டு சுவாமிக்கு படும். அது ஒரு சிறப்பு. ஆறு வந்து தென்பண்ணை ஆறு. இந்த தென்பண்ணை ஆறில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பாண்டவர்கள் வந்து திதி கொடுத்ததா அர்த்தம். இந்த பக்கம் போகிறச்ச அப்படியே பாண்டவர்கள் திதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா ராமர் பார்த்தீங்க அப்படின்னா தீர்த்தமலையில் வந்து ராமர் பானத்தினால் உற்பத்தி பண்ண தீர்த்தம் தான் ராமர் தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அது மேலே இருக்கிற தீர்த்தம். அந்த தீர்த்தத்தில் கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த தென்பண்ணை ஆறு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாண்டவர்கள் வந்து இங்கே திதி கொடுத்ததா அர்த்தம். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாண்டவர்கள் அந்த போரிலெல்லாம் வெற்றி பெற்ற பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் தீர்த்தமலைக்கு ராமர் போயிருக்கார். அப்போ அங்கே ராமர் பானத்தினால தீர்த்தமலையில் அந்த தீர்த்தங்கள் உருவானது, ராமர் பானத்தினால் உருவானது. அங்கே போகிறச்ச இங்கே வந்து திதி கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு விசேஷம். பாண்டவர்கள் திதி கொடுத்து, அதனால் ஒவ்வொரு ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசையில் பயங்கரமாக இங்கே திதி கொடுப்பாங்க. நிறைய 1000 கணக்கில் வருவாங்க பக்தர்கள். இங்கே பிராமணாவில் ஒரு 100-200 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி விசேஷமான நதி தென்பண்ணை ஆறு. இது பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து கடலூர் போய் சேருது இந்த தென்பண்ணை ஆறு. ஐயா அவங்க ரொம்ப சிறப்பாக சொன்ன கோயிலோட தலை வரலாறு. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு வன்னி மரம் இருக்குது. இந்த வன்னி மரத்தில் பார்த்திங்கன்னா ஆண் பெண் திருமணம் ஆகாதவங்க வந்து இதில் வந்து பாருங்கள் மாங்கல்யம் கட்டியிருக்காங்க. இதில் மாங்கல்யம் கட்டி வழிபாடு பண்ணால் சீக்கிரமாக திருமணம் ஆகணும்னு ஒரு ஐதீகம் ஐயா. அதனுடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம். அந்த கோயில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அழகான ஒரு தென்பண்ணை ஆறு ஓடின்னு இருக்குது. அதோடைய காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க. கோயில் பக்கத்தில் ஆறு, அதே பக்கத்தில் நம்ம அப்படியே பாருங்கள் கோபுரத்தை காமிக்கிறோம் பாருங்கள். இதுதான் கோயிலோட கோபுரம். அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் மலை தெரியுது பாருங்கள்.
இந்த மலை தான் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் பௌர்ணமி நாளில் கிரிவலம் வராங்கன்னு சொல்கிறாங்க ஐயா. அற்புதமான ஒரு திரு ஆலயம், பழமையான சிவன் கோயில். தென்பண்ணையாறு இதுதான் ஐயா, தென்பண்ணையாறு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திதி கொடுக்குறாங்க, நிறைய திதி கொடுக்குறாங்க. தை மாதம், ஆடி மாதம், தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதம் வர அமாவாசை ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க ஐயா. ஐயா இந்த கோயில் பக்கத்தில் ஒரு அழகான பெருமாள் கோயில் இருக்குது. இதான் கருட கம்பம். இப்போ கோயிலாண்டு தான் வந்திருக்கோம். ஒரு கோயிலாண்டு ஒரு அம்மா ஒரு கடை போட்டிருக்காங்க. அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசுவோம். அம்மா வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேருமா? என் பேர் வேடியம்மா. வேடியம்மா. இப்போ எவ்வளோ நாளுங்க கடை போட்டுக்கிறீங்க? 10 வருஷமா இருந்து இருக்கிறோம். 10 வருஷமாக போகிறீங்க. சரி, இந்த சாமி பேருமா? இந்த சாமி பேர் பெண்ணேஸ்வரர். பெண்ணேஸ்வரர். எவ்வளோ நாள் பழமையான கோயில்? 2000 வருஷம். 2000 ஆண்டுகள் பழமையான கோயில். ஓகே. இந்த கோயில் என்னென்ன நல்ல விசேஷம் பண்ணுறாங்க? இது ஆடி 18, ஆடி 1, ஆடி அமாவாசை, அது சிறப்பான ஜனம் கூட்டம் நிறைய வராங்க. அப்புறம் புரட்டாசி அமாவாசை, மகாளி அமாவாசை, அதுக்கு நிறைய கூட்டம். இங்கே ராமேஸ்வரம் போகாதவங்க இங்கே வந்து திதி கொடுக்கலாம். திதி கொடுக்கலாம். திதி கொடுக்கலாம். ஓகே. அம்மா வந்து ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. அம்மாவுக்கு ரொம்ப நன்றிம்மா. வணக்கங்கண்ணா. ஐயா இந்த மலையை சுற்றுறதுக்கு இங்கே தான் ஸ்டார்டிங் தளம். இங்கே தான் ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க ஐயா. அக்னிலிங்கன்னு சொல்கிறாங்க ஐயா. இந்த லிங்கத்தை வணங்கிட்டு தான் இந்த மலையை சுற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஐயா. இதாங்க ஐயா இந்த மலை தான். இந்த மலை தான் பௌர்ணமி நாளில் சுற்றுறாங்க, கிரிவலம் சுற்றுற மாதிரி சுற்றுறாங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கிறவங்க. அதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கேன் ஐயா. பாருங்க, பழமையான ஒரு கல்வெட்டு இருக்கு ஐயா. கல்வெட்டு இருக்குது, சிலைகள் இருக்குது பாருங்கள். இந்த மலையை சுற்றுற வழியில் தான் இதெல்லாம் இருக்குது ஐயா. இந்த மலையை சுற்றி பாருங்கள், ஒரு பழமையான கல்வெட்டுலாம் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம் ஐயா. பழமையான சிலைகள் பார்க்குறோம் பாருங்கள். கல்வெட்டு இருக்குது, சிலைகள் இருக்குது ஐயா. பழங்காலத்து சிற்பம் பாருங்கள், எவ்வளோ அழகாக சிற்பம் பண்ணியிருக்காங்க. இந்த மலையை சுற்ற வர வழியில் தான் இந்த சிற்பம்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஐயா. எவ்வளோ அற்புதமான சிற்பங்கள் பாருங்கள் ஐயா.